தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் ஐயா காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், பிரதமர் மோடி தமிழகம் வர இருக்கிறார். குறிப்பாக அந்த பாம்பன் பாலம் அதை திறந்து வைக்கிறார். அப்படியே திறந்து வச்சுட்டு இவங்க அதிமுக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே சேர்த்து வைக்க போறதா ஒரு செய்தி வந்திருக்கிறது. பிளவில் இருக்கிறதுக்கு பண்ணலாம். ஏன்னா அதிமுக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இங்கே ஏதாவது நடக்கும். அதுக்காக இந்த பழைய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு, அது பழைய தலைவர்களை கூப்பிட்டு வச்சு பேசினார்னா பெரிய, ஆனால் வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுவார். நீங்களே பார்த்து உங்களுக்கு உங்களுக்கு பிடித்தவன், உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் யாரையாவது செலக்ட் பண்ணி புது தலைவர்களாக கொண்டு வாங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு புது ரத்தம் பாய்ச்சறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது செய்யலைன்னா இவங்களே இதே பழனிசாமி, பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலான்னாக்கா செங்கோட்டையன் அப்படின்னு போனீங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஒன்றும் நடக்காது. புரட்சிகரமாக எந்திரிச்சு வந்த ஜேசிடி பிரபாகரன், புகழேந்தி, இவங்கள மாதிரி ஆட்களையெல்லாம் உள்ளே கொண்டீங்கன்னா ஏதாவது தேர்றதுக்கு வழி. சார், இந்த பாம்பன் பாலம் நம்ம ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு காணொலி பேசினோம். அது எல்லாராலையுமே ரசிக்கப்பட்டது. அந்த பாம்பன் பாலத்துடைய இம்பார்ட்டன்ஸ் இப்போ கச்சத்தீவு இஷ்யூவும் ஒரு பேரலாக போயிட்டு இருக்கிறதுனால இந்த ராமேஸ்வரத்தோட சிக்னிஃபிகண்ட்டாக நீங்கள் நினைக்கிறது சார்? அது ராமேஸ்வரத்துக்கு அது என்னன்னா, ராமேஸ்வரம் கம்பனால தான் அது பெருசாக்கப்பட்டது. ஓ, வால்மீகி ராமாயணத்தில் ராமேஸ்வரருக்கு தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஓகே ஓகே. ஏன்னா ராவணன் ஒரு பெரிய சிவபக்தர். சிவபெருமான் கைலாய மலையில் பார்வதியோடு உட்கார்ந்து இருக்கும்போது தன்னுடைய சக்தியை காட்டுறதுக்காக அவன் கைலாய மலையை வரல தூக்கிடுறான். தூக்கி அதிர வச்சிடறான். அப்போ தான் யாரான்னு பார்த்தா தன்னுடைய பக்தன். அந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ராங். அவனை ஜெயிச்சவனே யாரும் இல்லை. அப்பேற்பட்ட ஆள். அவனை ராமன் கொல்றான். அதில் அவனுக்கு என்ன பயம் வருதுன்னா, அதாவது என்னதான் நீங்கள் வந்தேரி மதமாக இருந்து வேதத்தில் சிவபெருமான் சொல்லப்படவில்லை என்றாலும் அவங்க சிவபெருமானுடைய சக்தியை கண்டு பயந்தாங்க ஆரியர். அதனால தான் சிவனுக்கு சிவபக்தன் ஒருத்தன் கொன்னதாக எழுதின கதையில் கூட அவங்க ஜாக்கிரதையாக பெருமாளுடைய அவதாரம்னு கருதப்படுகிற ராமன் அந்த சிவபெருமானுடைய பக்தனான ராவணனை கொண்ட பாவத்தை தீர்க்கறதுக்காக ஒரு லிங்கத்தை இது பண்ணி ராமனே போய் கும்பிட்றோம். கும்பிட்டு என்னை மன்னிச்சிருங்க ராவண அந்த பாவத்தை விமோசனம் கொடுங்க கும்பிடுறது தான் ராமேஸ்வரம். அது ராமனால் வணங்கப்பட்ட ஈஸ்வரன். அதனால தான் ராமலிங்கம், ராமனால் வணங்கப்பட்ட லிங்கம். ஆக அங்கே என்ன ஆகுதுன்னா, ஆரிய வந்தேரிகள் வேதத்தால் சொல்லப்படாத சிவபெருமானை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு சரண்டர் ஆனதுக்கு அடையாளம் தான் ராமேஸ்வரம். அதுக்கு அடுத்த அடையாளம் காசி. காசினி சிவனை தான் கும்பிடுறாங்க. இந்துக்களுடைய புனித ஸ்தலம்னு சொன்னாக்கா வைஷ்ணவனும் எவனோ எதுவாக இருந்தாலும் என்ன பிரிவாக இருந்தாலும் காசி ராமேஸ்வரம் போகிறதுங்கிறது அவங்களுடைய இதாக இருக்குது. 2 இடத்துலையும் சிவபெருமான் தான். சிவபெருமான் வேதங்களில் சொல்லப்படாதவன். அப்படி வேதங்களில் சொல்லப்படாதவன் எப்படி இந்துவாக இருக்க முடியும், சனாதனமாக இருக்க முடியும்? வேற வழி இல்லை. இவங்க ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க. ஏன்னா பிரம்மாவை கொண்டு உள்ள நுழைச்ச போது அந்த பிரம்மனை இங்கே கும்பிட விடக்கூடாதுன்னு இங்கே இருந்த இந்த திராவிட சித்தாந்தம் அதை அக்செப்ட் பண்ணாமல் பண்ணிடுச்சு. ஒரு வழி பண்ணிடுச்சு. என்ன பண்ணிச்சுன்னா, சிவன் யாராலையும் அளவிட முடியாத உயர்ந்த கடவுள். அவரை யாராலையும் பார்க்க முடியாது. ஒரே நாளில் சிவனுடைய காலையும் தலையும் ஒரே நேரத்தில் பார்த்துட முடியாது, அவளை ரீச் பண்ண முடியாதுன்னு ஒரு சேலஞ்சை நாரதர் கொடுக்குறாரு. பார்த்துட முடியுமா? உடனே விஷ்ணு இருந்துக்கிட்டு நான் பார்த்துருவேன் அப்படின்றாரு. பிரம்மா இருந்துக்கிட்டு நானும் பார்த்துருவேன். சரி, போட்டி வைக்கிறாரு. போட்டு வச்சா விஷ்ணு அப்படி பறந்துக்கிறது பார்க்குறாரு. காலை பார்த்துட்டாரு, தலைக்கிட்ட போக முடியாது. அது டைம் ஆகிடுச்சு, சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு, ரீச்சே பண்ண முடியல. நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. பிரம்மா என்ன சொன்னார், நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டார். சிவங்கிட்ட போய் கேட்டாங்க, பிரம்மா இந்த பக்கம் அந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னாரு. அப்படின்னா நீ அவர் சொன்னது பொய்யானாரு, பார்த்ததா சொன்னாரான்? ஆமாம் சொன்னார். போய் பேசியிருக்காங்க. இனிமேல் பிரம்மனுக்கு இந்த நாட்டில் கோயிலோ விழாவோ எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சமைச்சிடுறாரு. அதனால தான் பிரம்மனுக்கு
பிராமணர்களுடைய மதமான பிராமண மதத்துக்கு, சனாதன மதம் பிராமண மதத்துக்கு, முழுமுதற் கடவுளான பிரம்மனுக்கு இந்தியாவில் கோயிலும் இல்லை, கொண்டாட்டமும் இல்லை, அந்த மதமும் இல்லை. பேரை சொல்லிட்டு இருக்கான். உன்னுடைய முழுமுதற் கடவுளுக்கு சாமி இல்லைன்னு பிறகு உங்கள் மதம் எங்கே இருக்குது இங்கே? இப்போ ராமாயணம் போது ஒரு சேனலில் காட்டுறாங்க, சிவபெருமானை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சிவபெருமான் தான் அந்த கதையவே நடத்துறாரு. அந்த கதையவே சிவபெருமான் தான் நடத்துறாரு. ராவணன் இப்படி இது பண்ண இல்லை, ராவணன் தப்பு பண்ணுறான், அவனை நம்ம தண்டிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சிவன் சொல்கிறதுனால தான் கொல்லப்படுகிறான்னு காட்டுறாங்க. அது மாதிரி காட்டுறாங்க. சார், இந்த ராமர் பாலத்தை சுற்றி அதான் சொல்ல வரேன். அந்த லிங்கத்தை எடுத்துக்கிட்டு இலங்கையில் தான் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு போகிறான். ராவணனுடைய ஊர் அது. அங்கே போகும்போது ஏதோ ஒரு காரணத்தினால அதாவது அனுமார் அதை தூக்கிட்டு வர்றாரு. அந்த லிங்கத்தை பாரம் தாங்காமல் ராமேஸ்வரத்தில் வைக்கிறார். வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறார். ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் எடுக்க போனால் லிங்கம் வரமாட்டேங்குது. அதனால தான் அந்த இடத்துல கோயிலை கட்டி அங்கேயே கும்பிட்டுறாரு. இலங்கைக்கு போகலை. ஏன்னா இலங்கை வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிற இலங்கை இந்த இலங்கை இல்லை. ஓகே, மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு சின்ன தீவு. அது ஆற்றுல இருக்கிற ஒரு தீவு. அவன் கடலையும் கடக்கல, கடலை பார்க்கவும் இல்லை அவன். ஓகே ஓகே ஓகே. அந்த ராவணன் அங்கேயே இருந்தவன் தான். இங்கே தெற்கு பகுதிக்கே வரல. வால்மீகி கம்பன் தான் அதை தெற்கு கொண்டு வரும். இப்படி ஒரு கதைகளே கம்பனால தான் அது தெற்கு பகுதிக்கு வருது. வடக்கு பகுதியில் லங்காங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு அந்த நதியில் மத்தியில் இருக்கிற ஒரு தீவு. வடக்கில் வர்றவர்னு காட்டுறாங்க. கிஷ்கிந்தையெல்லாம் அங்கேயே தான் இருக்குது, தெற்கு பகுதிக்கு வரல. எல்லாம் அங்கேயே தான் இருக்குது. அனுமாரி இவங்க சுற்றிவங்க எல்லாமே அங்கே அந்த பகுதியை சேர்ந்தவங்க. சார், கண்டிப்பாக இது ஒரு பக்கெட்டு இருந்தாலுமே இந்த அரசியல் சார்ந்து நம்ம வைக்கிறப்ப இந்த வக்ஃப் போர்டு மசோதா அது நாடாளுமன்றத்தில் நிறைவேறிக்கு. அதில் என்னன்னா கிட்டத்தட்ட பாமக சரண்டர் ஆன மாதிரி புறக்கணிப்பு செஞ்சிட்டாரு அன்புமணி. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இவங்க ஓட்டு போட போகலையா? இல்லை சார், புறக்கணிச்சிட்டாப்புல. அப்போ பாஜகவோட சரண்டர் ஆகிட்டாரு, இல்லை பாஜக நமக்கு தேவைங்கிற முடிவுக்கு பாமக வந்துட்டாங்களா? ஓட்டு போடலன்னாக்கா அப்புறம் பாஜக எதிர்த்து மாதிரி தான் அர்த்தம். எதிர்த்து ஓட்டு போடல, எதிர்த்து ஓட்டு போடல. அது ஒரு டெக்னிக். ஓகே, அது ஒரு டெக்னிக். அதாவது இப்போ நீங்கள் ஆதரிச்சாரா எதிர்த்தாரான்னு சொல்ல முடியாது இல்லை. இப்போ சொல்லிக்கலாம், நான் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருந்ததுனால தான் ஓட்டு போடாமல் அடிப்பட்டேன். எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தா தான் நீங்கள் இது ஆதரவாக இருந்தீங்க. அதாவது பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழையும் காட்டுற இது. அது எம்ஜிஆர் அதே மாதிரி தான் சிலோனுக்கு இதெல்லாம் பண்ணும்போது இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் கதை விட்டார். எப்படி சார்? அந்த வாக்கெடுப்பு நேரத்தில் வெளிநடப்பு பண்ணுறதெல்லாம் பண்ணி இது பண்ணிக்கிட்டாங்க. மூப்பனார் குரூப்பெல்லாம் அப்படி தான் வெளிப்பிட்டாங்க. இலங்கைக்கு ஆதரவான ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது இதை நம்ம ஊரில் கண்டிக்கிறோம் சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணி ஓட்டு போட்டாரா இல்லையா அப்படின்னு. இப்போ நீங்கள் நாளைக்கு எதுவும் கேட்க முடியாது. மூப்பனார் ஆதரிச்சாரா இல்லை, நாங்கள் வாக்கெடுப்பு பண்ணிவிட்டோம்னு சொல்லி அது ஒரு சமாளிப்பு வேலை. அதை பண்ணிக்கிட்டாங்க. அவன் வந்தாக்கா அவங்ககிட்ட இருந்துக்கலாம், இவன் வந்தால் இவங்ககிட்ட இருந்துக்கலாம். அதுக்காக இது பண்ணுறேன். சார், நாடாளுமன்றத்தில் அன்புமணியோட செயல்பாடு அவர் போகிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு. எப்போயாவது தான் போகிறாரு. திமுக எம்பிக்கள்கிட்ட இருக்கிற அந்த ஆக்டிவான பாலிடிக்ஸ் அன்புமணிகிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்களே. அன்புமணி அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இருக்கும்போது கூட அவர் என்னத்தை பேசுனா தெரிஞ்சது? அவர் எப்போ தெரிஞ்சது நமக்கு? மாற்றம், முன்னேற்றம், அதெல்லாம் போட்டுக்கிட்டாரு. ஒபாமா போட்ட போஸ்டர் அப்படி திருப்பி அடிச்சு, அது கூட அவரும் சொந்த போஸ்டர் இல்லை. ஒபாமா இதை எடுத்துவிட்டு இவர் இதை ஓட்டிக்கிட்டாரு. அது கூட அவங்க செய்யலை. அன்புமணி எப்படி தெரிய வந்தது? இப்போ சேலத்தை சேர்ந்தவங்கிற முறையில் எனக்கு அவர் மேலே சில மரியாதைகள் உண்டு. சேலம் ரயில்வே உலவக்கோட்டில் இருந்த தெற்கு பிராந்திய ரயில்வே இதை சேலத்துக்கு மாற்றினாங்க. அது ஒரு டிக்கெட்டு நாங்கள் சேலத்தில் ஏதாவது மெட்ராஸுக்கு ட்ரெயினில் டிக்கெட் வாங்கினா உலவக்கோட்டில் போய் தான் இது இப்போ அமுச்சு தான் அங்கே தகவல் வரணும். ரிசர்வேஷன் சேலத்திலேருந்து புறப்படுறது. உழவுக்கோடு எங்கே இருக்குது, சேலம் எங்கே இருக்குது? சேலத்துலேருந்து ஈரோட்டில் இருக்கிறவங்களாம் உழவுக்கோட்டில் தான் வாங்கினேன். தெற்கு மண்டலத்தை அங்கே வச்சாங்க. அதை கொண்டு வந்து சேலத்தில் வச்சார். சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் பிரமாதமாக பண்ணார். அதே மாதிரி சேலம் மருத்துவக் கல்லூரியை ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் லெவலுக்கு கொண்டு வந்தார். எய்ம்ஸ் கேட்குறாங்க. ஆமாம், ஏறக்குறைய சேலம் மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரி எய்ம்ஸ் மாதிரி தான் வச்சுருக்காங்க. அது மருத்துவ உயர்கல்வி இதெல்லாம் கொண்டு வந்தார். அந்த வகையில் அன்புமணி நமக்கு தெரிஞ்சவர். அடுத்தது
பல மருத்துவ கல்லூரிகளுக்கு சட்டத்துக்கு போகிறப்ப இது பண்ணி அது மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டு அப்ரூவல் இருந்துக்கிட்டாங்க. அதை தவிர அவருடைய இது வந்து வேற எதுவும் அதுக்கப்புறம் பேச்சு வரும். தமிழக நலன் சார்ந்து பெருசா இயங்கல. சேலத்துக்கு அவர் பண்ணார். அந்த வகையில் அவர் மேலே மரியாதை இருக்கு. ஆனா இப்ப பாமகவுடைய அரசியல் கணக்கு என்னவா சார் இருக்கும்? அவங்க ஜாதி அடிப்படையில் இருக்காங்க. ஜாதி அடிப்படையில் நீங்க வரும்போதே மற்ற ஜாதியினருக்கு நீங்க விரோதி ஆயிடுறீங்க. இப்போ பட்டியலினத்தை சேர்ந்தவங்க வந்து ஒன்னா சேர்றாங்கன்னா அவங்க சமூக அந்தஸ்துக்கும் தங்களையும் மனிதர்களா மதிக்கணுங்கிறதுக்காக அவங்க போராடுறாங்க. மனுஷனா கூட நம்ம அவங்கள மதிக்கிறது இல்லை. ஒரு ஒரு பிராணிகளுக்கு கொடுக்குற மரியாதை கூட கிடையாது. அப்படி இல்ல. அந்த ஒரு மாட்டை வந்து பொங்கல் அன்னைக்கு வீட்டுக்குள்ளார கூட்டு வர்றோம். ஆமா, வீட்டுக்குள்ளார கூட்டு வந்து பூஜை அறைக்கெல்லாம் கூட்டு வந்து கும்பிடுறோம். ஆனால் அதே சமயத்தில் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க வீட்டுக்குள்ளாரே விடுறது மாட்டை விட கேவலமாக நடத்துறோம். அந்த அந்த இனங்கிறதுனால அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் வேணுங்கிறதுக்காக தான் அவங்க போராடுறாங்க. அவங்க முதல்ல நினைச்சாங்க பொருளாதார முன்னேற்றம் வந்துருச்சுன்னா நமக்கு சமூக அங்கீகாரம் கிடைச்சிரும்னு நினைச்சாங்க. ஏன்னா அது வந்து நாடார்களுக்கு அது நடந்தது. எப்படி சார்? நாடார்களும் பட்டியலினத்தில் இருந்தவங்க தான். பட்டியலினம் தான். இன்னைக்கு சிவகாசி பக்கம்லாம் போனீங்கன்னா அவங்க கோயிலெல்லாம் ஊருக்கு வெளியில் தான் இருக்கு, ஊருக்குள்ளார இருக்காது. அவங்க பட்டியலினத்தில் இருந்தவங்க தான். அவங்க வந்து படிச்சாங்க, வர்த்தகத்தில் இறங்கினாங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு ரெண்டு இனம் தான் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும். ரெண்டு ஜாதியினர் தான். ஒன்று வந்து நாடார், இன்னொன்று வந்து வெள்ளாள கவுண்டர். சரஸ்வதியும் லட்சுமியும் தாண்டவங்க ஆடுற இனங்கள் அவங்க தான். பெரும்பணக்காரர் அவங்க இருக்காங்க, பெரிய படிப்பு படித்தவங்க அங்கே இருக்காங்க. ரெண்டு ஜாதியில் தான் இருக்கு. வேற எந்த ஜாதிக்கு அது கிடையாது. ரொம்ப மோசமான நிலைமையிலேருந்து மேலே அவங்க போராடினாங்க. அவங்களுக்கு நாடார் இனத்துக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் இவ்வளோதான் கிடையாது. தோல் சிலை போராட்டமெல்லாம் அவங்கள கேவலப்படுத்தி நடந்தது தான். அந்த பெண்கள் மார்புக்கு தோல் போடக்கூடாதுன்னு இது பண்ணாங்க. நாகர்கோயிலில் எல்லாம் அது பெரிய இது இல்லை. வைகுண்ட சாமியெல்லாம் வரலன்னா என்ன இருக்கும்? அது என்ன எவ்வளோ கேவலப்படுத்தானு சொல்ல வாயால் சொல்ல முடியாது. அவ்வளோ கேவலப்படுத்தி வச்சுருந்தானுங்க இந்த 3%. அதையெல்லாம் போராடி தானே கொண்டு வந்தார். வைகுண்ட சாமி கொண்டு வந்தார். அதெல்லாம் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்தாங்க. அவங்க படித்து மேலே வர 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 என்ன ஆச்சுன்னா நாமளாக போய் சேர ஆரம்பிச்சுக்கிட்டோம். மற்ற ஜாதிக்காரன் நம்ம நாடார்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தா பரவாயில்லைங்கிற அளவுக்கு போகிற அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. சமூக புறக்கணிப்பையும் எடுத்து அவங்க மேலே வந்துட்டாங்க. இன்னைக்கு சமூகத்தில் அது ஏன் சார் இவங்களுக்கு சாத்தியம்? அது இவங்களுக்கு வராமல் போச்சு. எப்படி சார்? அது என்னன்னா இவங்க என்ன வளர்ந்தாலும் அந்த அடிப்படை வசதிகள் இல்லாத இடங்கள்லயே வளர்ந்துட்டாங்க. இவங்க வசிக்கிற இடத்தையே வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா பண்ணிட்டாங்க. அது ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நாடர்கள் உள்ள வந்துட்டாங்க. வியாபாரத்தில் இறங்கிட்டாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அரிசி, பருப்பு, இந்த மாதிரி தானிய வகைகள், சமையல் பொருட்கள் எல்லாம் அவங்க பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகு வேறு வழி இல்லை. எல்லாரும் அவங்க கடைக்கு போக வேண்டியதாக போச்சுன்னு அவங்களுடைய அங்கீகாரம் நமக்கு தேவை போச்சு. அவங்க வீட்டுக்கு வர வேண்டியது கட்டாயம் வந்துருச்சு. நம்மளே அலோவ் பண்ணிட்டோம். அது மாதிரி இவங்க இருக்கலை. இப்போ எங்கள் சேலத்தில் வந்து என்னன்னாக்கா பட்டியலினத்தவர்களுக்கு நல்ல கௌரவம் உண்டு. என்னன்னா எங்கள் அண்ணன் மந்திரியாக இருந்தபோது எங்களுக்கு ஜேக்கப்னு ஒரு டிரைவர் இருந்தார். அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர். அவங்கெல்லாம் தான் இருந்தாங்க. அப்போ இன்னும் சொல்லப்போனால் என் பையனை ஸ்கூலுக்கு கூட்டு வந்து விட்டது எல்லாமே அவர் தான். ஜேக்கப் கிட்ட தான் வளர்ந்தா. சார், இப்போ இந்த பிரதமர் மோடியோட வருகை என்ன மாதிரியான அரசியல் கணக்கை தமிழ்நாட்டில்? அதுதான் அவருடைய முயற்சிகளில் வந்து அவர் அதிமுக அவருடைய எல்லா தலைவரும் ஒன்றா சேர்த்து வைக்கிறதுக்கு அவர் முயற்சி எடுப்பாருன்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகே. என்னுடைய சஜஷன் என்னன்னா, இந்த தலைவர்கள் வந்து இவங்க ஒதுங்கிக்கிட்டு இவங்களுடைய அடுத்த வாரிசுகளை கொண்டு வந்தாங்கன்னா, அடுத்த வாரிசுனா நீங்கள் யாரையோ கொண்டு வரட்டும். இவங்க அவுடேட்டட், இவங்க யாருமே வேணாம். இவங்க வந்தால் பழைய கதை, பழைய கற்பனை, அவ்வளோதான். இன்னும் தேராது, இன்னும் தேராது. வேணா போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கலாம். புதிதாக பதவி இருக்க சார், நீங்க விரும்புகிற அதிமுக தலைமை யார் சார்? அதெல்லாம் மாதிரி இன்னைக்கு செயல்படுற தலைவர்களை காணுமே. அதிமுக அவனுடைய இது வந்து அவங்களுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் கொடுத்து கூட அவங்க சரியா வரலையே. என்ன பண்றது? நீங்க விரும்ப சசிகலா வந்தா நல்லா இருக்கும். சசிகலா வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்தவரை தம்பித்துறை என்னுடைய நெருங்கிய நண்பர். ஓகே. அவங்க கிட்ட எல்லாம் கொடுக்கலாம். இப்போ ஜெயசிடி பிரபாகர் ஓகே ஓகே அருமையான தலைவர். ஓகே. புகழேந்தி நல்லா செய்யக்கூடிய ஆட்கள். அது மாதிரி சேலத்தை பொறுத்தவரை செம்மலையை நீங்க திருப்பி கூட்டுவாங்க. ஓ இன்னைக்கே நீங்க அவரை அடிச்சுக்க முடியாது. அப்பேற்பட்ட தலைவர் அவர் செம்மலை. ஆமா. ஓ எல்லாத்தையும் ஓரம் கட்டிவிட்டாங்க, போயிட்டாங்க.
அந்த மாதிரியான தலைவர்களை கூப்பிட்டு பொறுப்பு. காங்கிரஸ் இந்திரா காந்தி வந்து காங்கிரஸை ஒழிச்சதுக்கு இந்திரா காந்தி என்ன பண்ண ஒழிச்சதுக்கு காரணம் என்ன? லோக்கல் தலைவர்கள் எல்லாத்தையும் அழிச்சு கட்டிவிட்டாங்கல்ல. தெற்குன்னு எடுத்தீங்கன்னா நிஜலிங்கப்பாவும் காமராஜர் தான், சஞ்சீவ் ரெட்டி இவங்க தான் பெரிய முடிச்சூடா மன்னர். கர்நாடகாவுக்கு நிஜலிங்கப்பா, ஆந்திராவுக்கு சஞ்சீவ் ரெட்டி, தமிழ்நாட்டுக்கு காமராஜர். ஓகே, எல்லாத்தையும் அடையாளம் திறம் பண்ணிச்சு, கட்சியும் போயிடுச்சு. ஓகே. லோக்கல் தலைவர்கள் நீங்கள் வளர்த்தனா தான் நீங்கள் ஒன்றியத்தில் நீங்கள் இருக்க முடியுங்கிறத வந்து இன்னைக்கு ஒன்று காங்கிரஸ் புரிஞ்சுக்கல. அதுதான் அவங்க அழிஞ்சதுக்கு காரணம். அதே தான் இப்போ அதிமுகவுக்கு சொல்கிறோம். நீ வந்து நீ அவுடேட் ஆகிட்ட, நீ அடுத்த ஆளை கொண்டு வந்துரு. இப்போ பாருங்க, இப்போ வந்து கலைஞர் இருக்கும்போதே தன்னுடைய மகனை கொண்டு வந்தார். ஆமாம். எவ்வளோ வாத பிரதிவாதங்கள் வந்தது, என்னென்னவோ சொல்லி பார்த்தோம். கடைசியில் இன்னைக்கு வந்து அவர் அந்த இளைஞர் வந்துட்டார். இன்னைக்கு அவர் காட்டிட்டார் தான் யாரு, தன்னுடைய மகனை குழந்தார். சோட போகலையே அந்த பையன், கேள்விக்கு பதில் சொல்றாரு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அது இருக்குது இல்லை, அந்த திறமை இருக்குது. கண்டிப்பா. அதனால நம்ம அக்செப்ட் பண்றோம். அது மாதிரி நீங்க வந்து உங்க பசங்களை நீங்க குழந்தை இருக்கலாம். எங்க குழந்தைங்க? பன்னீர்செல்வம் ரவீந்திரநாத்தனுடைய மகனை குழந்தாரு. என்னத்தை கிழிச்சார் அந்த பையன்? சோபிக்கலையே. பன்னீர்செல்வமே சோபிக்கல, அப்புறம் இவரை வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ணுறது? கண்டிப்பா. சசிகலா தினகரனை குழந்தை அவர் சோபிச்சாருல்ல. தினகரன் தான் அவர் பேரு. ஆமா, டிடிவி. அவரை சோபிச்சாருல்ல. அது மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒருத்தரை நீங்க கொண்டு வாங்க. ஓகே. ஏன்னா என்ன பொறுத்தவரையிலும் அது ஒரு திராவிட இயக்கம். ஓகே. அண்ணாவை ஏற்றுக்கிட்டவர், இப்போ எம்ஜிஆரை ஏற்றுக்கிட்டவர், கலைஞரை தவிர மற்ற எல்லாத்தையும் அவங்க ஏற்றுக்கிட்டவர். ஓகே, ஓகே. அப்படி இருக்கும்போது அவங்க வர்றது தான் என்ன போன்றவர்கள். நாங்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள், நாங்களாம் இயக்கத்தை சேர்ந்தவர். கண்டிப்பா, கண்டிப்பா. கொள்கை அடிப்படையில் கண்டிப்பா, கண்டிப்பா. எங்களுக்கு அதில் ஒரு இது இருக்குது, ஆசை இருக்குது. அது வந்து பாஜகவை கொண்டு வருதுங்கிறது நமக்கு நன்மை தானே. நன்றி.